இந்த அரசு ரொம்ப காலமாகவே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த அரசு மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வியை கொடுக்கறது எவ்வளவு அவசியம். ஒருத்தர் கல்வி கிடைக்கிறது மூலமா அந்த தலைமுறை, அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போறாங்க. கூட இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி சார், why don't you join them? ஏன்னா ரிசர்ச் ஸ்காலர்ஸ்ங்கிறது வந்து இட்ஸ் a very very difficult ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல, டிஃபிகல்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு கை கொடுத்தா கூட அது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும் அவங்களுக்கு. ப்ளீஸ் ஜாயின் them sir. நான் யாரு உய்யால, நான் யாரு, நான் யாரு, நான் யாரு கொய்யால. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க மற்ற எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல எனக்கு பெரிய சந்தோஷம், பெருமையும் கூட. நான் வந்து உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. 3 மினிஸ்டர்ஸ் மேலே இருக்கிறாங்க. அவங்க கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்குறாங்க. அதுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. திட்டத்தில் பலன் அடைஞ்சவங்க இங்கே வந்து பேசுகிறாங்க. இன்றைக்கி கொடுக்க போகிற இந்த 10 லட்சம் மடிக்கணினி, இந்த அரசு ரொம்ப காலமாகவே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது நம்ம எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு. அது இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது. வேறு என்ன கொடுக்கறத விட நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வியை கொடுக்கறது எவ்வளோ அவசியம். ஒருத்தர் கல்வி கிடைக்கிறது மூலமாக அந்த தலைமுறை, அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த அரசு மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு அவருடைய வளர்ச்சி என்கிறது அவர் கிடைக்கிற அறிவு மூலமாக தான் அவர் முன்னாடி போகிறாரு. அதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதெல்லாம் உடைச்செறிஞ்சு அவங்கள முன்னாடி நகர்த்திட்டு போகிறதுல பெரும் பங்கு வகிக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திட்டத்தில் பலனடை போகிறவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.